வணக்கம். இந்த நாள்ல சார்லஸ் ஜே சகோதரன் அதாவது 3 தினங்களுக்கு முன்பதாக ஒரு வீடியோ பதிவிட்டிருந்தேன். நால்மாவடி வரவிருந்த சார்லஸ் ஜே காணவில்லை அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரு கால் பண்ணேன், தொடர்ந்து கால் பண்ணா அவர் கிடைக்க பெறல. டொக்கு டொக்கு டொக்குன்னு தான் கேட்டுச்சு ஒழிய மற்றபடி கால் ரிங் போகல. அப்புறம் நேற்றைய நாள்ல அப்புறம் முந்தா நேத்து இப்படி பல சகோதரர்கள் நாகர்கோயில இருந்து கால் பண்ணாங்க ஒருத்தங்க. அதுக்கப்புறம் கும்பகோணம் ஒரு பாஸ்டர் கால் பண்ணாரு. அதுக்கப்புறம் மறுபடி திருச்சியில இருந்து ஒருத்தங்க காலு. அதுக்கடுத்தாங்க இப்படி தொடர்ந்து வழியாக நிறைய கால்கள் சார்லஸ் ஜேவுக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த அவங்களுடைய அபிமானிகள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தாங்க. மிஸ்யூஸ் பண்றாங்களாங்கிறது மாதிரி எனக்கு டவுட்டா இருக்குது. பாவம் நல்ல பிரதர். ஆனா ஆப்போசிட் பார்ட்டி ரொம்ப கொடூரமானவங்க. அது இப்போ அவருடைய சகலப்பாடி கொடுத்த வீடியோவில் அதை கவனிக்க முடியுது. அவர் சகலப்பாடிக்கே 50 லட்சம் ரூபா விலை வச்சாங்களாம். அவரே சொல்றாரு, எனக்கு சார்லஸ் பிரதரை ரொம்ப பிடிக்கும், உங்க கூடயும் நிறைய வீடியோ போட்டிருக்கிறாரு, அதுல நானும் கமெண்ட் பண்ணியிருக்கிறேன். ஆனா நாங்க ஒருத்தர் சந்திச்சது கிடையாது பிரதர், உங்களையும் நான் சந்திச்சது கிடையாது. உண்மையா இயேசு கிறிஸ்துவுக்காக ஊழியம் பார்க்குற தன்னலம் இல்லாத சகோதரர்கள் நீங்க. எந்த கேடும் உங்களுக்கு வரக்கூடாது. ஆனா கடைசி காலம்னு பைபிள் சொல்லி இருக்குது. கடைசி காலத்துல பேசினாங்க. இப்போ அவரு எங்க இருக்கிறாரு? இன்னைக்கு காலையில தான் அவருக்கு கால் அவரு அட்டன் பண்ணி பேசினாரு. அப்போ நான் வந்து மணாலியில இருக்கிறேன், டெல்லி ஆக்ரா இப்படி டூர் வாயிலாக போயிட்டேன், வரவிருந்ததுதான். ஆனா வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வக்கீலுடைய அட்வைஸின் படி நான் அங்க போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. சின்ன கிளிப்பிங்க பாட்டுவாங்க. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் படைப்பின் ரகசியத்தை பார்த்தீங்களா, அழகை பார்த்தீங்களா? மலை, பனிமலை. அதாவது நம்ம ஊட்டி கொடைக்கானலோட இது வந்து ஹைட்டு வந்து கம்மி தான். ஆனால் மணாலி ஹைட்டு கம்மியாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் வந்து என்ன ஆகுதுன்னா பனி விழுது. இது இறைவனின் படைப்பு, அழகு இல்லைங்களா? இந்த மாதிரி இடங்கள்லாம் என்ன பண்ணுங்க, அவங்க ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, பனி பார்த்தீங்களா? அதாவது சார்லஸ் ஜே சகோதரன் சேஃப்டியா இருக்கிறாரு. அதாவது அவரு கிளம்புறதாக இருந்திருக்கு. அதாவது எப்படின்னா, நாம போய் அந்த 4 நாள் கூட்டம், அதாவது 14, 15, 16 3 நாள் கூட்டம் பிளஸ் ஒரு நாள் வந்து வீட்டு கூடுகை மாதிரி வைப்பாங்க. வீட்டுல இருந்து அப்படி கூடுறது, யாருக்கு என்ன கஷ்டம் அப்படிங்கிறத மோகன் சிலாசரஸ் அந்த தினத்துல அந்த மாதிரி பண்ணக்கூடியது. 4 நாள் அவரு இருப்பாரு. புரியுங்களா? நால்மாவடியில இருக்கிறதுனால நாம வந்து போய் என்ன பண்ணணும் அப்படின்னா, சார்லஸ் ஜே சொன்னது என்னன்னா, போய் காலில் விடணும் அல்லது பேசிக்கிட்டு இருக்கும்போது மேடையில வந்துட்டு மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பதிவிட்டு இருந்தாரு. சரி வரீங்களா அப்படின்னு கேட்டேன். அப்புறம் அங்க போறேன், எங்க இடையங்குடியில அவங்க பாட்டிய உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு போறேன். சரி நான் நாளை காலையில வரேன் அப்படிங்கிற மாதிரி அப்படி இப்படின்னு சொன்னாரு. சொல்லிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கால் போகல. பிறகு நம்ம தேடணும், ஒரு வீடியோ பதிவிட்டோம். ஆனா நேத்து கால் பண்ண, முந்தானத்து கால் பண்ண, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, காலையிலே கால் பண்ணி, நான் இங்க போயிட்டேன் பிரதர், வக்கீலுடைய அவருடைய வக்கீல் அறிவுறுத்தலின்படி நான் வந்து போயிட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த காலகட்டத்துல நான் வந்து மேடை ஏறினாலுமே ஆல்ரெடி ஏற்கனவே என் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்கு, பதிவாயிருக்கு. சோ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னொரு எஃப்ஐஆர் போட்டாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா குண்டாசுல தூக்கி உள்ள வச்சிருவாங்க. மேக்சிமம் நீங்க போக வேண்டாம், நீங்க எங்கேயாவது போயிடுங்க. ஏன்னு கேட்டா, மன்னிப்பு கேட்க போனீங்க, கேட்டீங்க, மன்னிப்பு கடிதமும் மோகன் சிலாசரஸ் இல்ல சொல்லியாச்சு, ஆபீஸ்லயும் போய் பேசிட்டீங்க, எல்லா இடத்துலயும் போய் பேசிட்டீங்க. சோ அவங்க மன்னிக்காததுக்கு கூட காரணம் திரும்ப உங்களை உள்ள வைக்கிறதுக்காக கூட ஏதாவது ஒரு பிளான ட்ரிக்கா பண்ணலாம். ஏன்னா ரொம்ப ஒரு என்ன சொல்றது, பல வருஷங்களாக நீங்க வந்து மோகன் சிலாசரஸ் குறித்து பேசுறீங்க, அந்த வன்மத்தை வச்சிருப்பாங்க. எப்படி வேணாலும் தூக்கி உள்ள வைக்கிறதுக்கு என்ன வழிவசல் உண்டோ அதை வந்து ரொம்ப கிரியேட்டிவ்லா பண்ணுவாங்க. இப்போ நீங்க நால்மாவடிக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பா சிக்கி மாட்டிக்குவீங்க. சோ நீங்க எங்கேயாவது ஒரு பக்கம் போயிடுங்க. திரும்பியும் நீங்க பதிவை போட்டிருக்கீங்க, பல காரியங்கள் போட்டிருக்கீங்க, அவங்களை வெறுப்பேற்றுற மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 வீடியோக்கு மேல போட்டிருக்கீங்க. சோ பி கேர்ஃபுல் இட்.
இந்த தினத்துல கூட உங்களை உள்ள வைக்கலாம், திரும்ப ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்க அப்படின்னா குண்டாசுல வச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி வக்கீல் சொல்றதன் அடிப்படையில என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா திரும்ப ரிட்டர்ன் போயிருக்கிறார். அதாவது அது எந்த இடம், ஆதிபராசக்திங்கிற இடம் இருக்கா, அது எந்த ஊருன்னு தெரியல, டக்குன்னு வர மாட்டாங்க. எனக்கு திண்டிவனத்துக்கு பக்கத்துல வந்தவர் திரும்பி ரிட்டர்ன் போயிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணிட்டாரு, மறுநாள் ட்ரெயின் ஏறி மணாலி மற்றும் ஆக்ரா போயிருக்காங்க. இந்த வருஷமாவது நம்ம வந்து கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுனால அவர் குடும்பத்தோட ஃபேமிலியோட அவரு போயிருக்கிறாரு. இந்த தகவல் கூட அவருடைய நலம் விரும்பிகள் பார்க்க வேண்டும். அவருடைய நலம் விரும்பிகள், ஆதரவாளர்கள், சார்லஸ் ஜேவியருடைய ஆதரவாளர்கள் அத்தனை பேரும் கேட்டுக்கொண்டதுனால திரும்ப நம்ம அந்த வீடியோ பதிவை நான் கொடுக்குறேன். என்ன என்ன அடிப்படை அப்படின்னு கேட்டீங்கன்னா, புறஜாதியில கூட இந்த மாதிரியான கான்செப்ட் இல்லை. புறஜாதியில கூட எப்படின்னா ஒன்ஸ் ஒரு தடவை மன்னிப்பை வழங்கிடுவாங்க. சார் இவனை போயா இது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, மன்னிப்பை வழங்கியும் எப்படியே மோகன் சுலாசரஸ் கிட்ட ஒரு சகோதரன் நான் தெரியாம பேசிட்டேன் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பெல்லாம் கேட்டு மன்னிக்காத ஒரு தன்மையில மோகன் சி லாசரஸ் அவர்கள் பயணிக்கிறார்கள் என்றால் எந்த வகையான கிறிஸ்தவ ஊழியர் அப்படிங்கிறது திட்டமும் தெரியுமா தெரியல, என்ன விவரம் தெரியும்னு தெரியல. ஆனா இதெல்லாம் ரொம்ப பயந்துக்க வேண்டியதா இருக்கு, புரியுதுங்களா? காலங்கள் வந்து எப்படின்னா கிறிஸ்துவின் சிந்தையற்று வேறு சிந்தனை, பழிக்கு பழி வாங்குவது அப்படிங்கிற சிந்தனையோடு சிந்தனை ஓட்டத்தோடு திருவாளர் மோகன் சுலாசரஸ் இருக்கக்கூடிய குழுவினர் எல்லாரும் அப்படிதான் பயணிக்கிறாங்களா, கிறிஸ்துவின் சிந்தை இருக்கிறதா அப்படிங்கிறது தெரியவே இல்லை. யாரை உள்ள வச்சு இது பண்ணாலும் வெளியே இது பண்ணி வச்சாலும் திரும்ப போறது என்னமோ கர்த்தராலதான், புரியுதுங்களா? நீங்க எந்த அளவுக்கு உள்ள வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வீடியோவை பயங்கரமா ரொம்ப இதா போகும். ஒன்ஸ் உள்ள போயிட்டாங்கன்னா அவனுக்கு என்ன ஆகும், என்னடா டே நீ இப்படி சொல்லுவியா, உன்னுடைய கதை புறத்தையும் கொண்டு வரண்டான்ட்டு பண்ணுவாங்க. அப்போ உள்ள வைக்காம சமாதானமாக போறதுதான் ஏற்புடைய காரியம். எத்தனை தடவை உள்ள வச்சாலும் என்ன ஆக போகுது, ஒன்றும் ஆக போறது இல்லை. நான் அதனால நமக்கு வரக்கூடிய சந்தோஷம் என்ன, ஒன்றும் இல்லை. ஓகே, வேறொரு பதிவில் வணக்கம்.